ஏய் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னத்தையோ இருக்கேன் சாக மாட்டேன். புருஷங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? மரியாதை கட்டு போங்க. புருஷங்க எல்லாம் நான் பண்ண வச்சா நடத்துக்கிட்டு தெரியும். கற்பு தெய்வம், கற்பு தெய்வம். என்ன கப்ப காணமா? கற்பு கற்பு என்ன கப்பு? பத்தினி தெய்வம். வெளியில நின்று அண்ணாந்து பார்த்து மழை பெய்யுன்னா பெய்யும் தொடர்ந்து. எப்படி பெய்யும் தெரியுமா? மறந்துட்டார். சரி, ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சேன், ஒரு சொட்டு மழை இல்லையே. அப்படியா? தெரியாம சொல்லிட்டேன், விடு. ஆமா, புருஷங்க என்ன? ஆமா, கேட்ட 10 புருஷன் வச்சிருக்கானா நக்கல். இதே வேலை மச்சராவை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி விடுறி, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். அப்படி இல்ல, ஒரு வார்த்தை வெல்லு, ஒரு வார்த்தை கொல்லு. சரி, நான் தான் தெரியாம சொல்லிட்டேன். 10 புருஷன் என்ன வார்த்தை பேசணும் ஒரு கணக்கு வேணாமா? அதுக்கா நீங்களும் ஒரு பெண்ணு, அவளும் ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணா பார்த்து 10 என்ன 10 புருஷன் வச்சிருக்காங்க. கேட்கலாமா? கேட்கலாமான்னு புருஷங்கெல்லாம் நல்லா இருக்காங்களான்னு தான் கேட்டேன். அப்படி கேட்கலாமா? வேணும் புருஷன் பண்ணையா வச்சிருக்கா, ஏதோ அவ தகுதிக்கு 10 பேரை. இதுக்கு அவ பரவாயில்ல, நீ தெரிஞ்சு பேசி தர. இனிமேல் உங்களுக்கு நல்ல மரியாதை, உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன். தவறா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. தவறா சொல்லிட்டேன். நீ என்னப்பா அவ தகுதி தெரியாம எங்க அப்பா தெரியாம சொல்லிட்டாரு. எங்க அப்பா மன்னிச்சுங்க. என்ன உங்க அப்பா ஒண்ணு தெரியாம 10 புருஷன் வச்சிருக்கேன் நானு. சரி விடுங்க, தெரியாம நாங்க 2 பேர் தெரிஞ்சு பேசு. 13 யாருடி இந்த 3 பேர்? எப்போ அப்பாயின்மெண்ட்? புரட்டாசி கடைசி சனிக்கிழமை வந்து சேர்ந்தாங்க. முண்டை சோறதிங்க வந்தவங்க செட்டில் ஆகிட்டாங்க. அதோ சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்னப்பா? கேட்கவா? ஏப்பா நீ கேளு, சாக கேளு, என்ன கேட்டாலும் கேளு. சரி, என்னடி அன்னைக்கு மருந்தை குடிக்க போனியா? யாரு? இந்த கிழட்டு முண்டைட்டு அதை சொல்லாதேன்னு படிச்சு சொன்னேன். நீ பண்ற வேலையா அதெல்லாம் என்னைய கோர்த்து விட்டுட்டு போற. ஏண்டி என்னடி அந்த கதையை ஏண்டி கேட்குற? ஏண்டி யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு தான் மனசுல மூடி வச்சிருக்கேன் அந்த கதையை. இருடி, அப்புறம் யார்ட்டையும் சொல்லாம சொல்லடி. நான் தான் நிக்கிறேன்ல, சொல்லு. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா நீ கேளு ராணி. நீ உன் மேல தப்பு இருந்தா நான் அப்படி குத்தி கேட்பேன். நீ குத்தி கேளு, நான் இல்லைன்னா ஒரு குத்தி காட்டுறேன். சரியா? என்ன விஷயம்னு சொல்லு, மேல சொல்லு. எல்லாரும் மாதிரி வசதி வாய்ப்பா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? தப்பே இல்லை. இல்ல இல்ல இல்ல. 4 பேர் மாறி காசு பணம் சம்பாரிச்சு பேங்க்ல போடணும்னு நினைச்சேன். இது தப்பா? தப்பு இல்லையே. இல்ல இல்ல, நீனு நாதான் நானும் எங்க பேங்க்ல போடத்தான் முடியல. நானும் மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினைச்சேன். இது தப்பா? தப்பே இல்ல. மாடி வீடு கட்டுறதுல தப்பே இல்ல. செய்யாத தொழில் இல்ல ராணி. நானும் கடு என்ன செய்யணும் அதுக்கு? மொட்டை மாடியில் கேணி வெட்டி நம்ம உள்ள இறங்கலுக்கு முகர கட்டைய பாரு. கேணி வெட்டிட்டு அதுக்குள்ளதான் மாடியே கட்டணும். நம்ம 2 பேரும் இன்ஜினியர் காலேஜ்ல முதல் மார்க் வாங்கினாலுங்க. நானும் செய்யாத தொழில் இல்லை ராணி. ஆப்ப கடையிலேருந்து, இட்லி கடையிலேருந்து, டீ கடையிலேருந்து, பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். எல்லாம் படுத்துருச்சு, எதுவுமே ஓடலை. மனசு வெறுத்து போய் நம்ம ஒரு ராசி இல்லாத முண்டை, நம்ம உசுரோடு இருக்கக்கூடாதுன்னு மருந்தை குடிச்சிட்டு சாகலான்னு முடிவு பண்ணிட்டு சாகணும் முடிவு எடுத்துட்டு யோசனை வந்துருச்சு. என்னன்னு? நம்ம போய் வயசு பிள்ளை கடையில் மருந்து கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்கன்ட்டு பக்கத்து வீட்டுக்கார பையில வர சொன்னேன். பாத்தியா, சாப்பிட்ற நேரத்தில் அவனை கூப்பிட்டு சொல்லு. நான் ஒன்றும் அந்த மாதிரி பிள்ளை இல்லை தெரியுமா, வேற மாதிரியோ. அப்புறம் அவன்கிட்ட 500 ரூபா பணம் கொடுத்து மருந்து வாங்க அனுப்பிச்சு விட்டேன். போடா தம்பி, போய் ஒரு கிங்கிலீஷ் கோட்டர் வாங்கிட்டு வாடான்னு. அவன் போய் வாங்கியிருக்கேன். சாகிற அது ஒரு ஆசை மனசுல இருக்கு. அதுலயே கலந்து குடிச்சிடலாம்னு வாங்கிட்டு சொன்னேன். போய் வாங்கிட்டு போன் பண்ணேன். என்னன்னு? 255 ரூபாக்கா அப்படின்னா. சரி பரவாயில்லடா, வாங்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கடான்னு. என்னடி சொல்ற? பாரு, சாகிற மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 255 ரூபா. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு 1/2 லிட்டர் பவுண்டா வாங்கிக்கடான்னு. எதுக்கு அது? ஒமட்டாம இருக்கணும்ல, கலர்ல கலந்து குடிச்சோம்னா ஈஸியா குடிச்சுக்கலாம்னு வாங்கிட்டு. வேற அப்படின்னா ஒரு சாம்பாரோட வாங்கிக்கடான்னு. ஏய், அவன் கேட்டான், நீ சாக போறியா இல்லை சரக்கடிக்க போறியான்னு கேட்டான். 2 தாண்டா தம்பின்னு. அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். கட்டிங்க ஊற்றி எலும்பு அதுக்குள்ளே போட்டு பவுண்டாவையும் ஊற்றி விரல விட்டுக்கிட்டு ஆட்டினேன். நல்லா கலக்கி விட்டு ஸ்பூனை போட்டு ஆட்டி இருக்கலாம்ல. ஐயோ, புண்ணா போயிரும்ல. எதுல? குரல புண்ணா போயிருமா இல்லையா? நல்லா விரல விட்டு ஆட்டி எடுத்து இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனல, பக்கத்து இருக்கார கிளை வந்து தட்டி விட்டான். அச்சோ, சரக்கு போச்சே. அப்ப நான் ஜாகனமாடி நல்ல எண்ணெய் முடி உனக்கு. சரி சொல்றேன். கிளட்டு முண்டை, எதுக்கடி தட்டி விட்டேன்னு. மருந்து குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னா
ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்பல இருந்து? அப்பதான் நான் சொன்னேன், நானும் எல்லா தொழிலும் பண்ணேன், பூராமே படுத்துருச்சு, அதனால தான் சாக போறேன்னு. கிளவி கேட்டா, என்னண்ணா எல்லாம் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னு. எந்த தொழில்? எனக்கும் புரியல என்ன அடின்னு. அதான் படுத்துருச்சுன்னு சொன்னியா, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னா. என்னடி தொழில்? எனக்கு அப்பவும் விளங்கலை. கழட்டும்ட்ட என்ன சொல்கிறேன்னே அப்படிதான் கேட்டா. இந்நேரம் நீ மருந்து குடிச்சு செத்து இருந்தீன்னா இந்த உடம்பை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா. ஒன்று எரிச்சிருப்பாங்க, இல்லைன்னா புதைச்சி. ஏதான் ராணி நானும் சொன்னேன். சரியா தானே சொல்லியிருக்க. இப்போ கிளவி சொன்னா, வெட்டியா மண்ணுக்குள்ள ஒரு உடம்பு தானே இது, ஆண்டன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த உடம்பு, ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா. புரியலையே. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி? அடிச்சம் பிளக்ஸ் 22க்கு 22 தூக்கி கட்ட முடியல பயலுனால என் போட்டாவை பெருசா போட்டு கீழே என் போன் நம்பரை எழுதி 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் நான் அடிச்சு ஒட்டினேன். ஒட்டினா பஸ் ஸ்டாண்டுக்கு மதுரை மாயவரம் தஞ்சாவூர் கும்பகோணம் புதுக்கோட்டை திண்டுக்கல் காரைக்குடி ஒரு பஸ் ஸ்டாண்டு விடல. போன் பறக்குது. ஐயோ பிஸி ஆயிட்டேன். அதில் ஒருத்தன் போன் போட்டுக்கிட்டு புதுசு போல இருக்கு, கேட்கறதுக்கு கூச்சப்படுறேன். எப்படி? ஹலோ, இந்த நம்பரு நான் ப்ளக்ஸில் பார்த்தேன், வந்து நீங்கள் இது வந்து சொல்கிறேன் முண்டை, நான் தான் என்ன விஷயம். என்னடி இப்படி பேசுகிறா? நம்ம ஓப்பனாக பேசுகிறாள் தானே. இப்போ சொன்னேன், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. தம்பி தலைக்கு 1000 ரூபா ரவுண்டு 5000 ரூபா வரும்னு, கொஞ்சம் குறைக்க முடியுமாண்ணா? கரெக்டாக பேசிவிட்டேன்ல. என்னண்ணா வர முடியாதுண்ணா? 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழிலில் குறை இருந்தால் கேட்டுக்கா அப்படி. இது என்னடி தொழில்? சரி வாங்கிக்கங்கன்ட்டு அவனும் வந்து கூட்டிட்டு போறியா, அட்ரஸ் சொல்றியான்னு. அட்ரஸ் தரேன் வாங்கன்ட்டான். அட்ரஸ் கொடுத்தேன். எப்படி? இது ஆலமரம் சந்து, அரசமரம் பொந்து, என்னது இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட், அமுக்கராவட்டி தாலுக்கான்னு கொடுத்தேன். இழுத்துக்கிட்டு என்னமோ அட்ரஸ் குழப்பமா இருக்கு, நடந்து போனா லேட் ஆயிரும்னு டக்குன்னு ஓலா ஆட்டோவுக்கு போன் பண்ணேன். ஓலா ஆட்டோவை பிடிச்சா போறது அதுக்கு தானே போறேன், அப்புறம் அந்த ஆட்டோவிலே போயிடும்னு அவன் கரெக்டா கொண்டு இறக்கிட்டான். இவன் ரெகுலர் சர்வீஸ் போல இருக்கவன். போனா வீடு அடைச்சு கிடக்கு. அச்சச்சோ, என்னடா இந்நேரத்துல வேற பார்ட்டி நம்ம தேட முடியுமா? சரி எதுக்கு ஒரு அமுக்குவோம், காலிங் பெல்ல அப்படின்னு அமுக்குனேன். டிங் டாங், பத்தியா கணக்கா வந்தாப்புல, பத்தியா கதவை திறந்துட்டாங்க. பாக்குற எழுத்த மாதிரி கட்டல்ல 3 பேர் உட்காந்துருந்தேன். 5 பேருன்னு சொன்னா 3 பேர் தான் இருக்காங்க, இன்னும் 2 பேர் குறையுதே. என்னைய காட்டில நீ கரெக்டா இருக்க வர கணக்குல அதாண்டி முக்கியம். நானும் அப்படி நினைச்சு தான் பார்த்தேன். அப்புறம் இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 2 பேர் வந்தேன். சரி 5 பேர் கணக்கா இருக்காங்கன்னு நினைச்சேன். ராணி இந்த ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வந்தேன். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயா பேச்சு சுத்தம் இல்ல. 5 பேர் 10 பேர் வந்தா நானே இழுச்சா ரவுண்டா 10,000 ரூபா வரும்ட்டேன். நமக்கு கஸ்டமர் முக்கியமா இல்லையா? போய் உட்காரு போனேன். ஒருத்தன் என்ன போவான்னு மரியாதைலாம் பேச, உங்கள்கிட்ட படுக்க வந்தாக்கா மட்டு மரியாதைலாம் பேச போறா திரும்ப இல்லை. ஒருத்தன் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டான் ராணி. அப்புறம் பூட்டி சாவியை வெளியில எரிஞ்சிட்டான். அச்சச்சோ. ஒருத்தன் நல்லா வளர்ந்தவன். எப்படி? தொர்ராசை காட்டுல 2 அடி ஒசரம் கூட, கையெல்லாம் சாட்டையா இருக்கு. விட்டா ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு சுத்தி மயக்கம் போட்டு கட்டல்ல போய் மல்லாந்து விழுந்துட்டேன். அப்பவும் போய் பாரு, தோதா அவங்களுக்கு தோதா. மயக்கம் வந்து விழுகிறவ கட்டலா கீழையான இடம் பார்த்தா விழுவாங்க. மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குறேன் ராணி. கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்கடி. அப்புறம் கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. இந்த முனிவர்கள் வச்சிருப்பாங்கல்ல கவக்கட்டை, அதுல 2 கட்டை வாங்கியிருக்கேன். எதுக்கு? இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டாங்க. அது எதுக்குடி அதை வச்சு? நான் மூளை ஆபரேஷன் படுத்த மாதிரி படுத்திருக்கேன். ஓடி எரும மாடு ஆள் வளர்ந்துருக்க அளவுக்கு அறிவு வளரலையே. ஏங்க இவ்வளவு விவரமா பேசுற? சத்தம் போட வேண்டியான காப்பாத்துங்கன்னு வாய் திறந்து கத்த வேண்டிய, காப்பாத்துங்க கத்த வேண்டியதானே. பைத்தியம் மணி, நான் எப்படி கத்துவேன்? வாயில வச்சு அமுக்கியிருக்காங்க. எதை? கும்பிட்டு துணியை சுத்தி அமுக்கியிருக்காங்க. நல்ல துணியா வச்சிருந்தான்னா கூட பரவாயில்ல, துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல போல. அந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டி வாயில வச்சு அமுக்கியிருக்கான். அவன் தாயில 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பான் போல இருக்க. அன்னைக்கு தான் இறங்கியிருக்கான். குளிக்கல துவைக்கல, அது தீயில போட்டாலும் வேகாது போல இருக்கு. பொடி துணியை காட்டில கேவலமா. அது என்ன, நீ ஏன் அப்படி சிந்திச்சு பாக்குற கருமத்தை? அது என்ன கலர்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. கடற்கரில் முழிச்சு பார்த்தேன். ஒரு தைரியம். என்ன தைரியம்? என்ன 10 பேர் தானே, மீறி போனா 50 நிமிஷம் தான், 1 மணி நேரம் கூட வராது. அவங்க முகரக்கட்டை தெரியுது இல்ல, உள்ள முட்டு பான்புறாக்க முட்டு ஆணிச்சு கிடக்கு.
அப்புறம் அவ்வளோதான் கோழி மாதிரி ஏறி இறங்கிடுவாங்க. போயிடலாம்னு நினைச்ச ராணி 10 பேர் வந்தா முடிஞ்சிருச்சு கிளம்புவோம்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்தால அவன் சுத்தி வந்து அடுத்த ரவுண்டுக்கு டவுசரை தோல்ல ஓட்டு ரெடியா நிக்கிறான். எதுக்கு? பூரா பிள்ளையார் கோயில பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க உலருக்கு. போயிட்டு 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 ஒரு வாரம் முடியும் ராணி என்னை. சரி 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 சரி, வருத்தப்படாத வருத்தப்படாத. அப்புறம் அவங்களுக்காக முடியாம போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் செருப்பிட்டு அடிச்சுட்டு அவங்களாம் அடிச்சுக்கிட்டு என் காதல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு குண்டியில் ஒரு மிதி மிதிச்சுப்பா அப்படி தள்ளி விட்டாங்க. காசு காதல கழுத்துல கிடக்கிற பிடிங்கிட்டாங்க. அப்புறம் காசு கிழிப்பாங்க. நான் பண்ண தப்பு ராணி, ஒத்தையா போனேன் பாரு, தான் தவறு. கூட ஒரு பார்ட்னர் இருந்திருந்தா ஆளுக்கு 5 பேரா சமாளிச்சு வந்திருக்கலாம். அது பண்ண நீ தப்புடி. அதுக்கு தான் உன்னைய கேட்கலாம். என்ன எதுக்குடி கூப்பிடுற? நீ போனது இல்லாம என்னைய வேற கூப்பிடுவியா? காலகாலத்துல சம்பாரிச்சு முன்னேறலாம்னு நீனே போய் சம்பாரி, எனக்கு அந்த சம்பாத்தியம் தேவையில்ல. வராடிப்பா அம்மாங்க, அம்மா வந்தாங்கன்னா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கண்டிப்பா சொல்றேன், இவதான் 10 பேரோட. கண்டிப்பா சொல்லி அம்மாட்ட. ஒரு சங்கீதம் நானும் பாட வந்தேனே, ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே. ஒரு சங்கீதம் நானும் பாட வந்தேனே, முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரையிட்டதும் சித்திரை வந்ததுமா மலைத்தேனே. இவ செந்தூர பொட்டு வச்சா இப்போது இன்ப தேரேறி செல்லும் காலம் எப்போது. பக்கம் வந்தால் என்ன, முகவண்ண குயிலே சொர்க்கம் தந்தால் என்ன. கொத்துமலர் கொடிகை நீதான் தொட்டால் என்ன, முத்துமணி சரத்தில் கையும் பட்டால் என்ன. அலைக்கையே மாங்குயில் தான் மறுக்குமா, வான்மழை போல் பொழிகையில் பூமரம் தான் தடுக்குமா. அழகிய கலை நிலவே விரைந்தேவா, மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது. முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரையிட்டிட சித்திரை வந்தது மாடி மலைத்தேனே. ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே, ஒரு சங்கீதம் நானும் பாட வந்தேனே. உன்னை என்னும் பொழுது நானும் உண்டாகுது, ஆசை என்னும் மலைகள் என்னை வந்தாடுது. அசைவில் காதல் தேரோடுது, காதலில மயில்கள் எங்கே நீராடுது. நான் உனக்கெனவே பிறந்தவள், நீ தொடவே மலர்ந்தவள். உன்னருகே இருக்கையில் உன்னுலகம் தெரியுது, பிறந்துன்னை அழைக்கிறது விரைந்தே. மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது. முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரையிட்டிட சித்திரை வந்தது மாலை மலை தேடி. ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே, ஒரு சங்கீதம் நானும் பாட வந்தேனே. ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே, ஒரு சங்கீதம் நானும் பாட வந்தேனே. ஒரு ஆளா வரணும், இப்படி வரிசையில் வரக்கூடாது. 2 பேரை சேர்ந்து வந்தா ஏண்டி மங்களம் உண்டாகட்டபடி நீயும் நல்லா இரு. இப்போ எதுக்கு இப்போ நீ வா, மங்களம் உண்டாடு. இப்படி ஒருத்தரா வந்தாத்தான் நான் ஆசீர்வாதம் பண்ண முடியும். 2 பேரும் சேர்ந்து என்னடி இவ சொல்றா? அம்மா ஒரு என் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா. இரு, நான் என்ன பார்த்தா தொராஜன் இங்க கேளுங்க, நான் எதுவும் தப்பா சொல்றேனா? 2 பேரும் சேர்ந்து வணக்கம் சொன்னாலுங்க, ஒரு ஆளா வரணும்னு நான் சொன்னேன். இந்த புள்ள சிரிக்குது.
மறுபடிக்கு அவ சொல்றா என்ன பொங்க தரான்னு கேக்குறா. என்னடி ஐயோ அவ என் கதையே சொல்றா, உங்களுக்கு தெரியாது. உன் கதை அப்படி என்ன கதை? அட 10 பேர் போன பாதையில போகணும்னு சொல்லுவாங்க. ஏய் 4 பேர் போன பாதையில. ஐயோ என் கணக்கு 10 பேர்னு சொல்றேன். 10 பேர். அவ வேற கதைமா. ஏய் உன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நீ ரொம்ப திறமையானவ, எப்படி பிழைச்சுக்கிறவ. ஆனா இவளுக்கு தான் பிழைக்க தெரியல. ஒரு வேலை வெட்டி பார்க்க தெரியல. பிள்ளைய வெத்த வளர்த்துருக்காங்க, பொழைக்க தெரியல உனக்கெல்லாம். என்னம்மா அவ தின்னதோட இருக்கட்டும் ஜட்டியே. ஏய் உன்னை நான் நம்புறேன்டி, நான் உன்னை நம்புறேன்டி. என் தோழி பிள்ளை உன்னை முத பார்த்திருக்கேன். சில பேர் முகத்தை பார்க்கும் பொழுதே தெய்வ கடாட்சி. என்னடி உங்களையும் கூட்டிட்டு போயிருவா, செவனேன்னு இருங்க. தவக்கல ஓடுது பாருங்க. நீ பயப்படாத, என்னை நம்பி நீ வா, உன்னை நான் தைரியமா. என்னடி அவளை நம்பி தான் நீங்க போற மாதிரி இருக்கு. தேவலாத என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே. என்னதான் நீங்க பேசி எனக்கு தான் புரியல. அந்த பிரச்சனை எங்களோட இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டாம். நான் உங்க பிரச்சனைக்கே வரலையேடி. இப்ப இந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, என்ன நம்பி வேணா தைரியமா எங்க இருந்தாலும் கூட்டி போவேன், கூட்டிட்டு வருவேன், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கேன்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கீங்க, அப்ப உங்களுக்கு நான் அதானே சொல்லணும். தலைவன் இடத்துல நான் தானே இருக்கேன். சரி அப்பா என்ன சொன்னாரு? நீ சொல்றது வேறடி. என்னத்தடி நீ இப்படி இவன் இந்த வேலை எல்லாம் செய்யறாடி. நல்லா சரி என்ன விஷயம் அப்படி இருந்தீங்க? அம்மா அதை விடுங்கம்மா. உங்க அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. எங்க அப்பாக்கு என்னடி? நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். அதனாலதான் நம்பி ராஜன் பேரு. அந்த ஆளுக்கு பேரு வேறு, பெத்த பேரு. ஏய் நீங்க நல்லவங்களா இருக்கீங்க, உங்க அப்பா ஏமா எப்படி இருக்காரு? எங்க அப்பாவை குறை சொல்றாடி. அவளை வாயில அடி. எங்க நீங்க அப்பா பத்தி பேசாதே. எதை பத்தி பேசாதீங்க? கோவப்படாதீங்க. நான் சொல்றத கேளு. நீங்க அப்பா பத்தி இப்படி பாருங்க. கோவப்படாதீங்க. நான் தமிழ் கிளம்ப நீ எதுக்கு சொல்றத கேக்குறீ? அவசரத்துல ஏன் பாவடா உசுர் போல செவனே. நான் என்ன சொல்றேன், உங்க அப்பா சரியில்லை, உங்க அப்பாவை மாத்துங்க. அப்பாவை மாத்த முடியாது. அப்பா செத்து சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? அம்மா நான் கேக்குறேன், நீ பேச. அந்த ஆளு எந்த ஆளு? நான் உங்க அப்பா அதையும் சொல்றேன். அப்பான்னு மரியாதையா? சரி உங்க அப்பா அதையா சொல்லு. நம்மள டேய் பாப்பா. நம்மள புற சின்ன பிள்ளைகள காட்டுக்கு போய் காவலை பாருன்னு சொல்லிவிட்டு. சின்ன பிள்ளைன்னு யார சொல்ற? நம்மளதான். எங்கள சொல்லு. நான் மட்டும்னா? நானும் உங்க செட்டு தான். கேட்க மாட்டியா? உருவம் தான் கொஞ்சம் பெருமாட்டு வம்சம். நான் நம்புற மாதிரி இருக்காது. என்ன பண்றது, நம்மனாதான் ஜோருன்னு சொல்றாங்க. சரி என்ன சோத்துக்காக சொல்லிட்டானுமா? சரி எல்லாம் சேர்ந்துருக்கோம். நம்மள எல்லாம் காட்டுக்கு போய் சொல்லிட்டு அந்த மனுஷன் வீட்டுல போய் அம்மாளை கட்டி பிடிச்சே படுத்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய பாசம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கணும் முதல்ல. அவங்களுக்கு ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு பொண்டாட்டி விட்டு விலகி இருக்க ஆம்பளை எவ்வளவு பேர் பார்த்திருக்கேன். எங்க அப்பா இத்தனை பிள்ளைங்க பிறந்து இவ்வளவு பெரிய பொம்பளை பிள்ளை இருந்தும் எங்க அம்மா மேல எவ்வளவு பாசமும் காதல் இருந்தா எங்க அம்மா பக்கத்திலே போய் படுத்திருந்திருப்பாரு. அதுக்கு உங்க அம்மா பக்கத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடி. இளமையில கல்யாணம் பண்ணி புருஷனை பொண்டாட்டி ஒரு லட்சம் உட்காந்துருப்பாங்க பாரு, அது பாசம் இல்ல. வயசான காலத்துல வெத்தலை பாக்க உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும் கொடுத்து கிழவங்களை உட்காந்துருக்காங்க பாரு, அதுதான் உண்மையான பாசம். சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு விவரமே தெரியல. என்னடி வெத்தலை அடிக்கிறேன்னு சொன்னதா? ஐயோ இந்த பாசம் எல்லாம் உண்மைதான், நான் மறுக்கல. அப்புறம் என்ன? அவ்வளவு பாசம் இருந்தா உங்க அம்மால கட்டி பிடிச்சு படுக்கணும். ஆமா அந்த ஆளு எழுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மால கட்டி பிடிச்சு படுத்திருக்காப்ல. அவன் மருந்த குடிக்கிறோம்னு அலையிறான். இதுக்கு ஏதாவது நீ பண்ணிருக்கலாம் உதவி. நான் தான் அவனை சமாதானப்படுத்தி, என்னன்னு பெரிய இடம்னா அதெல்லாம் சகசமடா கண்டுக்கிறப்படாது, நீ வேணா என்னைய கொஞ்சம் நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கணும். அவன் கூட இவ்வளவு நேரம் மொட்டை குண்டியா படுத்துட்டு குளிக்க கூட இல்ல. நீங்க கூப்பிட்ட அவசரத்துல தொப்புல எஜுத்து வச்சுட்டு ஓடியாண்டு. அறிவு விட்டவள அப்படியா சமாதானப்படுத்துறது? நீ கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி எல்லாம் சேர சொல்லுவா. அப்படி வச்சுட்டோம்னா குளிச்சதுக்கு சமம் தீட்டு இல்ல. எதிரி தீட்டு தெரிஞ்சுக்கங்க. அவசர ஆத்திரத்துக்கு குளிக்க முடியலன்னா லவகம் தொப்புல எஜுத்து வச்சுட்டோம்னா முடிஞ்சு. ஓ யோசனையை கேட்டா ஒரு சிலர் போக வேண்டியதான். சேராம சேர்ந்திருக்கோம், சேராம சேர்ந்திருக்கோம். ஆமா அது என்னமோ இப்படி கறக்கு சேராம சேர்ந்திருக்கோம்னு ஒரு ஆச்சரியம். சேராம சேர்ந்திருக்கோம் இப்படி சொன்னா வெளியில இருந்து ஒரு சில பேர் கேட்கல வச்சுக்கோங்க, அவங்க என்னடா இப்படியே சொல்றாங்களே என்ன பாக்கல, சேராம சேர்ந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம். நானும் அம்மா சொன்ன மாதிரி சொல்றேன், பூரிப்பு. சேராம சேர்ந்திருக்கோம். விரல ஒடிக்க சொல்லி விடுவேன். அம்மா இந்த பிள்ளை என்ன சொல்ற? அப்படி இல்லம்மா இப்படி. ஆமா சேராம சேர்ந்திருக்கோம். காட்டவே வேணாமா? பூவிலே சிறந்த பூ என்ன பூ? என்ன ஊமத்தம் பூ. ஊக்கு கேக்குறியா? அம்மா உள்ள டப்பால இருக்கு எடுத்தாரு. சரி விடு. நீங்க சொல்லுங்கம்மா. விச்சினுக்கு எடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு வாங்க
வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே நான் தானே. அப்புறமா சொல்லி கொடுப்பேன். தெரியாது வேற எதுவும் தெரியாது. முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே நீதானே. மாமே நீதானே, நீ மாமே நீதானே. பறவையில வந்துருச்சு ஒரே விரட்டு. என்ன நேத்தோட இன்னைக்கு கம்மியா இருக்கு? தண்ணி கம்மியா குடிச்சிருக்கேன். அப்பா ராணி பொம்பளையா நீனு? எரும மாடு எரும மாடு. அப்புறம் திட்டிக்கலாம். போயிட்டு வா போ. ஏய் எங்கடி போற? அவர் என்ன பாத்ரூமா கட்டி விட்டுருக்காரு? பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா இங்க ஃப்ரீ. என்ன அது வாசிக்கிற பெட்டியா இல்ல பாத்ரூமாடி? அம்மா எங்க அந்த பக்கம் போறா? ஏய் ஏமா பொம்பளை பிள்ளையா? அந்த இடம் சரியில்லை நினைக்கிறேன். சூச்சு ஏமா பொம்பளை பிள்ளையா கொஞ்சமாவது அடக்க ஒடுக்கமா நடந்துக்க. ஏன் இதுக்கு மேல என்ன? நாளைக்கு ஒரு இடத்துக்கு வாக்கப்பட்டு போக போற புள்ள நாளை ஆம்பளை இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி போய் இப்படி இருக்கலாமா? தவறு இல்லையா? அப்பதான் அவங்களுக்கு தெளிவா தெரியும். என்ன தெளிவா தெரியுது? இன்னொரு பேர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க தெளிவா யாருக்கு இங்க தெரியும்? ஆம்பளைகளை பழி வாங்குறதுக்காகத்தான் அந்த காரியத்தை பண்ணு. ஏன் ராணி? ஏன் எனக்கு ஒரு சின்ன பெரிய சந்தேகம் ஆயிடுச்சு. இப்ப ஆம்பளைகளை பழி வாங்குறதுக்கு நீ எங்க போய் ஓரமா ஒதுங்குறதுக்கு என்னடி சம்பந்தம்? உனக்கு தான் இங்க கையை எட்டல கையை கீழே வை. நீங்க பாத்திருக்கீங்களா நம்ம ரோட்ல நடந்து வரும்போது இந்த ஆம்பளைய நம்ம வர்றது தெரியாத மாதிரி போஸ்ட் மாத்திட்டு நின்று ஒண்ணு கடிப்பாங்க பாத்திருக்கீங்களா? ஆமா தெரியாதுன்னு தான் அடிப்பாங்க. தெரிஞ்சுதான் அடிப்பாங்க. அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு என்ன அவசரமோ? ஏன் நம்மளை பார்க்காம அடிக்கிறது இல்ல, நம்ம பார்க்கணும்னு அடிப்பாங்க. என்னமோ பெரிய அணவண்டா பாம்பு வச்சிருக்கேன் முண்டை பூரா 1000 மீன் கொஞ்சாட்ட சோதியெல்லாம் ஒண்ணுக்கு இருக்காப்புல பாதி வேட்டியிலே போயிடும். சரி அதுக்கும் இப்ப நீ இங்க ஒண்ணுக்கு போனதுக்கு என்ன சம்பந்தம்? பழிக்கு பழி, எப்படி? ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். வா உனக்கு எதுக்கு நான் இருக்கேன், வா போட்டி ஓட்டு பாப்பா. ஐயா பழி வாங்கிட்டீங்க. இப்ப மனசு சந்தோஷமாயிருச்சு. தான் திருப்தியா இருக்கேன். பறவை விரட்டலாமா? ஆடி போடி ஏமாந்து போறாங்க வந்து. இனிமே நான் வர்ற அன்னைக்கு நீ எப்படி போ, ஒரு பாக்கெட் மிளகா பொடி வாங்கிட்டு வரேன். பறவையெல்லாம் ஒரே வரட்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லா செலவும் அதுக்குள்ளதான் நடக்குது. ஆனாலும் 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 ஆண்டவன் போட்டிடும் மல்லிகா. கீழே பாரு, கீழே பாரு. அந்த பக்கத்து பாரு, அங்கிட்டு பாரு. மண்ணலி கடல ஓட்டுவேன். கீழே பாரு, உனக்கு கீழே பாரு. உனக்கு கீழே பாரு. மூஞ்சி வருது வெக்கப்பட்டு வேற சிரிக்குது மூதேவி. எதை மூடணுமோ அதை மூடாம மூஞ்ச முடியும். மூஞ்சி போய் மூடுற. முகத்தை தான்ப்பா மூடணும். ஏப்பா நாளைக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஏன் மூஞ்சில முழிக்காத. ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா முகத்தை மூடிட்டோம்னா யாருதுன்னு அடையாளம் தெரியாதுல்ல.
நம்ம என்ன நம்பர் உங்க பிளேட் வீட்டுல வேஸ்டா இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். யாராவது பழைய இரும்பு பொருட்கள், யாராவே? பழைய காட்டன் துணிமணிகள், ஓடாத மிக்ஸி, ஓடாத சைக்கிள், ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ, இது மாதிரி இப்ப எதுக்குடி என்ன உங்க வீட்டுல வீட்டுல இருக்கக்கூடிய பழைய இரும்பு பொருட்கள், வண்டியை பழைய தீய வச்சு துணிமணிகள், கொளுத்து போறேன் பழைய பாத்துக்க. காட்டன் துணிமணிகள், 500 ரூபா தரேன், எடுத்துட்டு போடா வண்டியை. என் வீட்டுக்கு பின்னாடியே வராங்களே, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு பாரு. பழைய சாமானத்தை வண்டியை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போனா? என்னை வண்டியில கொண்டு அந்த வண்டியில போட்டு பேரிச்சம்பளம் வாங்க. ஆமா ஏய், நீ என்னடி புது வண்டி மாதிரி இருக்க, பழைய வண்டி தான் ஒண்ணு இழுத்துட்டு போற? இருங்கம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் ஏமாந்துக்கிட்டே இருப்பீங்க. நான் ஏன்டி ஏமாத்துறேன்? பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நேந்திரம்பழத்தை இழக்க போறேன். போ, உனக்கே ஒரு கற்பனை தான் நேந்திரம்பழம்னு. போ, அப்படியே அதை குடிச்சுட்டாலும் அன்னைக்கு உங்களோட பெருதொல்லையா, ஆளோட பாடுவது கேட்கவில்லையா? அன்னைக்கு உங்களோட பெருதொல்லையா, ஆளோட பாடுவது கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, ஆரவாரம் போடுவது உங்க பாசையா, ஆரவாரம் போடுவது உங்க பாசையா? சோ 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 ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு, உனக்காக சமந்தறிந்த வாழகிலங்கண்ணு, புரியாம புரிஞ்சுக்கிட்டு படுத்திருகே பாடு, இருவருக்கும் பொருத்த முன்னு எழுதி வச்சாயே. ராணி, ஷோ தண்ணி இல்லடி, மோட்டர் போடாம விட்டாக குளிக்க முடியல. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? உள்பாவாடை வேற எடுத்துட்டு வரல. யார்ட்டடி கைலி? எங்க வீட்டுக்காரர் தொர்ராஸ் மாமா விட்டு கையில தேடுது. அவங்கதான் உங்க வீட்டுக்காரா? அப்பா, என்னப்பா பொண்டாட்டி வச்சிருக்கீங்க? பொண்டாட்டி வச்சிருக்கிறது இல்லம்மா, கட்டிக்கிட்டு வர்றதா பொண்டாட்டி வச்சிருந்தா அதுக்கு வேற அர்த்தம். அப்படியா? வாங்க மாமா, குளிச்சுட்டு வந்துடுறோம் ரெண்டு பேரும். என்ன வளர்த்து வச்சிருக்கீங்க இத? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போடி. ஹேய், வாடி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வாடி, போய் குளிடி. போறீங்க. ஏய், நான் எத்தனையோ பொம்பளைய பார்த்திருக்கேன், நெஞ்சில முடி முளைச்ச பொம்பளை இன்னைக்கு தான் பாக்குறேன். ஏய், இந்த ஐயா இல்ல, நீங்க அப்பா எங்க போய் சொன்னாரு? இங்க நில்லு, பரவாயில்ல நில்லு. இவள் இரு, அப்பா எங்க போய் சொன்னாரு? காட்டுக்கு. எந்த காட்டுக்கு? தினக்காட்டுக்கு. இது குறிஞ்சி நிலம் தானே? அப்புறம் குமார் லாஜா. போடி உள்ள, போடி. கோயிலுக்கு நேர்ந்து இருக்கீங்களாப்பா? வேலிமலை சாரல் தவ முடிகள் வரக்கூடிய இடம். அப்படி யாராவது வந்தார்கள், தக்க மரியாதை